Lloyd Direct Cool Refrigerator. இப்போ ஐஸ் ரெடி, அதுவும் 29 மினிட்ஸ்ல. நிச்சயமா சிவன் ஆண்டி சூசைட் பண்ணிக்கல. நீ ஏன் அப்படி சொல்ற? உன் காரணம் என்ன? அவன் பல கிரிமினல் வேலை பண்ணிட்டு தான் வந்தான். அவன் அடிப்படையில ஒரு கேடிதான். ஆனா கேன்சர் வந்ததுக்கு அப்புறம், குறிப்பா நீங்க பேசினதுக்கு அப்புறம் அவன் மனசு மாறி இருக்கான். அதனால தான் உண்மையை சொல்ற வாங்கன்னு உங்களை கூப்பிட்டிருக்கான். உண்மையை சொல்ற வாங்கன்னு கூப்பிடுறவன் சூசைட் பண்ணிப்பானா? அவன் உண்மை சொன்னா யாருக்கு பாதிப்பு வருமோ அவங்க தான் அவனை கொலை பண்ணிருக்கணும். Of course. நிச்சயமா அதான் நடந்திருக்கு. ஆனா ஆதாரம் வேற மாதிரி இருக்கு. அந்த ஜெயிலர் வேற தற்கொலை தான் அப்படின்னு அடிச்சு சொல்றான். ஜெயிலரே தற்கொலைன்னு சொல்றாரா? அவன் வேலையை அவன் காப்பாத்திக்க வேணாமா? விக்ரம், எனக்கு இன்னொரு டவுட். அவனை யாரோ கொலை பண்ணிருக்காங்கன்னு சொல்றோம்ல, அந்த யாரோ ஒருத்தன் ஜெயிலர் ஏற்பாடு பண்ண ஆளா ஏன் இருக்க கூடாது? இது கன்ஃபார்மா கொலைதான்னா ஜெயிலர் சம்பந்தப்படாம இது நடந்திருக்க வாய்ப்பே இல்ல. Absolutely right. சிவனாண்டிக்கு பின்னாடி இருக்கிற ஆளுக்கும் ஜெயிலருக்கும் சம்பந்தம் இருக்கு. அந்த சம்பந்தப்பட்ட ஆளு ஜெயிலர் மூலியமா தான் சிவனாண்டியை கொலை பண்ணிருக்கான். அந்த ஜெயிலரை நான் என்ன பண்றேன் பார். விக்ரம், இப்படி ஆத்திரத்துல டக்கு டக்குன்னு முடிவெடுக்காதீங்க. கோவத்துல செய்யற எந்த காரியமும் தப்பாதான் போய் முடியும். என்னத்தான் பண்ண சொல்ற நீயா? ஒருத்தன் தப்பு பண்ணிருக்கான்னு தெரிய வந்த அப்புறம் அவனை விசாரிக்கிறது தானே சரி. விக்ரம், நம்ம எதிரிங்க ரொம்ப சாமர்த்தியமா காய் நகர்த்திட்டு இருக்காங்க. நம்ம கண்ணிலேயே படாம மறைஞ்சு நின்னு காய் நகர்த்திட்டு இருக்காங்க. ஆனா நீங்க கோவத்துல போய் அடிச்சா அது உங்களுக்கு தான் செட்பேக் ஆகும். நீங்க ரொம்ப கோவப்படுறீங்கன்னு முடிவு பண்ணி கமிஷனர் இந்த கேஸ உங்ககிட்ட இருந்து வாங்கி வேற யார்கிட்டயாவது கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? அதுக்கப்புறம் சிவனாண்டிக்கு பின்னாடி இருக்கிற ஆளை கண்டுபிடிக்கவே முடியாம போயிடும். ஆமாண்ணே, ஏற்கனவே கமிஷனரு நான் இன்னொரு ஜெயிலர் மேல கைய நீட்டினேன்னு வருத்தமா தான் இருக்காரு. மறுபடியும் இந்த ஜெயிலர் நான் போய் கைய நீட்டினா நீ சொல்ற மாதிரி எனக்கு அன்னெசரி செட்பேக் ஆயிரும். அதனால தாங்க சொல்றேன், நீங்களும் நம்ம எதிரிங்க மாதிரியே அமைதியா நிதானமா காய் நகத்துங்க. இனிமே நான் கைக்கு வேலை கொடுக்கறத விட மூளைக்கு தான் அதிகமா வேலை கொடுக்கணும். நீ சொன்ன மாதிரி சைலண்டா ஆப்ரேட் பண்ணி சிவனாண்டிக்கு பின்னாடி இருக்கிற ஆளை கண்டுபிடிக்கிறேன். அப்புறம் இருக்கு அவனுக்கு. நல்ல காலம் பிறக்குது, கெட்ட நேரம் எல்லாம் தலைவரிக்க ஓடுது, பட்ட துன்பம் எல்லாம் பரலோகம் போகுது. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. தூக்கமே சரியா வரமாட்டேங்குது. மணி 4 தான் ஆகுது. பால் போட்டானான்னு தெரியலையே. பாப்போம். நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. குடுகுடுப்பக்காரன் நல்லதா சொல்லிட்டான்னா பரவாயில்ல, ஏடா கூடமா சொல்லிட்டா நம்மளால நிம்மதியா இருக்க முடியாதே. நம்ம வீட்டுக்கு என்ன சொல்ல போறான்னு தெரியலையே. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. இந்த வீட்டுக்கு ஒரு புது ஜீவன் வரப்போகுது, ஜீவன் வரப்போகுது. இந்த வீட்டோட தலைவன் பட்ட கஷ்டமெல்லாம் பனி போல விலக போகுது, பனி போல விலக போகுது. வீட்டோட தலைவன்னா என்ன பத்தி தான் சொல்றான்? அவமானம் விலக போகுது, பட்ட அசிங்கமெல்லாம் விலக போகுது. கை ஓங்கி நின்னவரெல்லாம் கை கூப்பி வணங்கும் காலம் வரப்போகுது, வணங்கும் காலம் வரப்போகுது, வணங்கும் காலம் வரப்போகுது. எனக்கு தான் நல்ல காலம் வருதுன்னு சொல்றான். ரொம்ப சந்தோஷம். எல்லாமே நல்லா இருந்தாலும் இந்த வீட்டு எஜமான உசுருக்கு ஆபத்து இருக்கு, ஆபத்து இருக்கு. தாத்தாவோட உசுறு பேரங்கையில இருக்கு, பேரங்கையில இருக்கு. இந்த வீட்டுக்கு 2வது புத்திரன் மூலமா ஒரு வாரிசு உருவாகுது, ஒரு வாரிசு உருவாகுது. அந்த வாரிசு இந்த குடும்ப தலைவனோட புகழ
உச்சத்துக்கு கொண்டு போக போகுது, உச்சத்துக்கு கொண்டு போக போகுது. அந்த குழந்தை தான் இந்த குடும்ப தலைவனோட உசுரை காப்பாத்த போகுது, காப்பாத்த போகுது. இது வரைக்கும் பார்க்காத செல்வத்தையும் பார்க்காத சந்தோஷத்தையும் மொத்தமா கொண்டாட போகுது, மொத்தமா கொண்டாட போகுது. அப்படி போடு. தலைவனோட கௌரவம் உச்சத்துக்கு போகும், தலைவனோட அந்தஸ்து மலை போல உயரும். இந்த குடும்பத்தோட தலைவன் இதுவரைக்கும் காணாத பெருமையெல்லாம் இந்த வாரிசால அடைய போற காலம் வருது, அடைய போற காலம் வருது. நல்ல காலம் பிறக்குது, 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 நல்ல காலம் பிறக்குது. அண்ணே, இளங்கோட வாரிசால உனக்கு ராஜயோகம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு போறாரு. ஆமா, ஆனா என் உசுருக்கு ஏதோ ஆபத்து இருக்குன்னு சொல்லிட்டு போறான். ஆமாண்ணே, எல்லாத்தையும் நல்லதா சொன்னவரு அந்த வார்த்தையில வெடி வச்சுட்டு போயிட்டாரு. ஏங்க, எதுக்கும் நாளைக்கு ஒரு ஜோசியக்கார வர சொல்லி பாப்போமா? ஆமாண்ணே, அதான் எனக்கும் நல்லதுன்னு படுது. அப்பா, இந்த ஒரு விஷயத்திலாவது நீங்க 2 பேரும் ஒத்துமையா இருந்தீங்களே, சந்தோஷம். நானும் இதைத்தான் நினைச்சேன். டேய் இளங்கோ, அந்த சுப்பிரமணிய ஜோசியர் இருக்காருல்ல, அவருக்கு விஷயத்த சொல்லி நாளைக்கு வர சொல்லு. சரிப்பா, நான் வர சொல்றேன். நான் பால் வந்திருக்கான்னு பார்த்து எடுத்துட்டு வரேன், காபி போட்டு கொடுங்க. சூப்பர், நான் போட்ட பிளான் சரியா வேலை செய்து. என் முட்டாள் அண்ணா, உன் வீக்னஸ் தெரிஞ்சு நான் அனுப்புனவன் தான் இந்த குடுகுடுப்புக்காரனே. நாளைக்கு சுப்பிரமணி ஜோசியர் தானே வர போறாரு, அவரையும் நான் சரி கட்டுறேன். இந்த அமுதாவை சாதாரணமா நினைச்சிட்டீங்கல்ல, நினைச்சத சாதிக்காம விட மாட்டான் இந்த அமுதா. நல்ல சிவையா, நான் சுப்பிரமணிய ஜோசியர் வந்திருக்கேன். உள்ள வரலாமா? வாங்க வாங்க, உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கோம். வாங்க உள்ள வாங்க. வணக்கம். வாங்க, வணக்கம், உட்காருங்க. வாங்க வாங்க. வணக்கம். வாங்க. வணக்கம்மா. உங்க ஜாதகத்தை கொடுங்க. ஏய் கௌரி, போய் ரூம்ல ஜாதகம் எடுத்துட்டு வா. அந்த வீட்ல என் பொண்ணு இடத்த எவ்வளவு ஒருத்தி புடிச்சிட்டா. அந்த ஸ்தானம் என் பொண்ணுக்கு வரணும். அதுக்காக நான் சொல்றத நீங்க செய்யணும். அதுக்காக உங்களுக்கு தட்சணை 25,000 ரூபாய். என்ன சொல்றீங்க? சரிங்கம்மா. இளங்கோ உங்ககிட்ட எல்லாத்தையும் தெளிவா சொல்லிருப்பான்னு நினைக்கிறேன். குடுகுடுப்பக்காரன் வந்து சொல்லிட்டு போனதுல இருந்து எங்க எல்லாருக்கும் ஒரு மாதிரியா தான் இருக்கு. அதான் உங்களை வர சொன்னோம். சரிங்கய்யா, ஜாதகத்தை கௌரி பார்க்கலாம். குடு. இந்தாங்க.
குடுகுடுப்பக்காரன் சொன்னது சரிதான். ஆ? உங்க உசுருக்கு பெரிய ஆபத்து இருக்கு. ஆனா இந்த வீட்டுக்கு புது வரவா வர இருக்கிற இளங்கோவோட வாரிசால உங்களை சூழ்ந்து இருக்கிற ஆபத்து போயிடும். அதுக்கு இளங்கோவோட குழந்தை நல்லபடியா பிறக்கணும். ஏன்னா உங்க உசுருக்கு இருக்கிற கண்டத்தை அந்த குழந்தையோட பிறப்பால மட்டும்தான் தடுக்க முடியும். அதனால இளங்கோ மூலமா உடனே இந்த குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வந்தாகணும். ஒருவேளை குழந்தை பிறக்கிறதுல ஏதாவது சிக்கல் இருந்தா உங்க உசுரை யாராலையும் காப்பாற்ற முடியாது. அதனால இளங்கோவுக்கு எந்த வகையிலேயாவது குழந்தை பிறக்கணுங்கிறது கடவுள் உங்களுக்கு அமைச்சிருக்கிற விதி. அந்த விதியை நீங்க மதிக்கிறதுல தான் உங்க தலையெழுத்தே இருக்கு. ஜோசியர் சொன்னதை கேட்டல இளங்கோ, உன் பையன் கையில தான் என் தலையெழுத்தே இருக்கு. அதனால என் உசுருக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு நல்லபடியா ஒரு பையனை பெத்தி என் கையில கொடுக்கணும். அப்பா நிச்சயம் அது நடக்கும்பா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. என் உசுறு, அந்தஸ்து, ஆஸ்தி, பெருமை, கௌரவம் எல்லாமே உனக்கு பிறக்க போற குழந்தை கையில தான்ப்பா இருக்கு. ஒருவேளை குழந்தை பிறக்கத்துல ஏதாவது சிக்கல் ஆயிடுச்சுன்னா கூட வேற எந்த வழியிலேயாவது உடனே ஒரு வாரிசு வந்தாகணும். ஜோசியர் சொன்ன எல்லாத்தையும் கேட்டல்ல, அதெல்லாம் மனசுல வச்சுக்க. சேச்சா, குழந்தை பிறக்கிறதுல எந்த சிக்கலும் இருக்காதுப்பா. உங்களுக்கு நல்லபடியா பெத்து கொடுப்போம். என்ன யாழினி? நிச்சயமா மாமா. ம், சரிங்க ஐயா, அப்ப நான் கிளம்புறேன் ஐயா. வாங்க. யாழினி, ஐயா இந்தாங்க. ம், வாங்க வரேம்மா. வரேன் ஐயா. வாங்க ஐயா. நல்லபடியா பெத்து கொடுப்பியா? நான் இருக்கிறப்போ அது எப்படி நீ நடக்கும்? உனக்கு குழந்தை இல்லாம போகணும், அதையே சாக்கா வச்சு நான் என் மகளை இளங்கோக்கு கட்டி வைக்கணும். அதுக்காக தான் இப்படி ஒரு விதையை என் அண்ணன் மனசுல விதைச்சிருக்கேன். இந்த சம்மல்ல இப்ப நல்லா புரியுதுல்ல? ஆமாண்டி, இப்போ நல்லா புரியுது. ஏய், இன்னைக்கு என்ன? வாங்க விக்ரம், நேத்து உப்மா தான் கொடுத்தேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணீங்கல்ல, தோசை தான் வேணும்னு கேட்டீங்க. அதான் பொடி தோசை போட்டு ஹாட் பாக்ஸ்ல வச்சிருக்கேன், எடுத்து வச்சு சாப்பிடுங்க. ஹாட் பாக்ஸ், ஹாட் பாக்ஸ், ஹாட் பாக்ஸ். இந்த ஹாட் பாக்ஸை கண்டுபிடிச்சவன் மட்டும் என் கையில கிடைக்கட்டும். ஏன்? பின்னென்னியா, எதுக்கு எடுத்தாலும் எப்ப பார்த்தாலும் ஹாட் பாக்ஸ், ஹாட் பாக்ஸ். பொண்டாட்டிங்கெல்லாம் இந்த ஹாட் பாக்ஸ்ங்கிற ஒரு விஷயத்தை வச்சே புருஷனுங்களை கட்டி விடுறீங்களே. தோசையில என்ன விஷயம் இருக்கு? ஒரு வைஃப் பக்கத்துல உக்காந்து எடுத்து பரிமாறதுலான விஷயம் இருக்கு. ஆ? என்ன சொல்ற? ஆ? ஏங்க சொல்லு. நக்கருங்க, என்ன? பசங்க படிச்சிட்டு இருக்காங்க. இது என்ன பழக்கம் உங்களுக்கு? ஆமாமா, இந்த விஷயத்துல வர கவனமா இருக்கணும்ல. சரி, போன் இட. ஓகே. இன்னும் ஆன் ஆகவே இல்ல, ஸ்விட்சே போடல. ஏங்க ம். ஏங்க, போனை சார்ஜ்ல போட்டிருக்கீங்க, ஸ்விட்ச் ஆன் பண்ணாமலே வச்சிருக்கீங்க. ஐயோ, காலையிலேயே சார்ஜ் போட்டேன், ஸ்விட்ச் ஆன் பண்ண மறந்துட்டேனா? ஐயோ, சரி பரவாயில்ல, கொடு, ஸ்டேஷன்ல போய் பாத்துக்கிறேன். போலீஸ் வேலையில இருந்துகிட்டு இவ்ளோ ஞாபகம் மறதியா? இருக்க கூடாதுதான். ஆனா இந்த சிவனாண்டி கேஸ் என்ன பயங்கரமா சொழட்டி சொழட்டி அடிக்குதா.
அந்த டென்ஷன்ல மத்த எல்லா விஷயத்தையும் மறந்துடுறேன். நீங்க ஏங்க இந்த கேஸை இவ்ளோ தீவிரமா எடுத்துக்கிறீங்க? நீங்க டீல் பண்ற எத்தனையோ கேஸ்ல இதுவும் ஒண்ணுன்னு எடுத்துட்டு போக வேண்டியதானே? மத்த கிரிமினல்லாம் என் ஃபேமிலி மேல கைய வைக்கலல்ல. இவன் தானே உன்னை கடத்தினான். அப்புறம் எப்படி இந்த கேஸை நான் பர்சனலா எடுத்துக்காம இருக்க முடியும்? அவன் தான் நேரடியா நமக்கு எதிரி. அவன் செத்து போயிட்டான்னு இருந்தா கூட நான் பேசாம விட்டுருவேன். பட் அவனுக்கு பின்னாடி யாரோ இருக்காங்க. அவன் தான் நமக்கு மறைமுக எதிரின்னு தெரிய வந்ததுக்கு அப்புறம் எப்படி இதை சாதாரணமா எடுத்துக்கிறது? அந்த எதிரி யாருன்னே தெரியாம இந்த கண்ணாமூச்சி விளையாட்டு இருக்கே உயிரை வாங்குது. விக்ரம், விடுங்க, எல்லாமே சரியாயிடும். நீங்க எதுவும் டென்ஷன் ஆகாம கூலா டீல் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு எலி கதை தெரியுமா? எலி கதையா? அப்படின்னா? சொல்றேன். ஒரு எலி பெரிய பெரிய மரப்பலகையெல்லாம் கடிச்சு ஒரே ராத்திரியில ஓட்ட போட்டுரும். அப்புறம் இந்த சிமெண்ட் ஃப்ளோர் இருக்குல்ல, அத கூட கடிச்சு ஓட்ட போட்டுரும். ஆனா அதே எலி பொறியில மாட்டுச்சுன்னா அது மாட்டுக்கிட்ட ஒரு சாதாரண மரப்பெட்டிய கடிச்சு ஓட்ட போடாது. ஏன் தெரியுமா? பதட்டத்துல அதுக்கு புத்தி வேலை செய்யாது. ஓஹோ. அதுக்கு தாங்க சொல்றேன், யாரா இருந்தாலும் பதட்டப்பட்டா வேலையே நடக்காது. நீங்களும் பதட்டப்படாம வேலை செய்யுங்க. இந்த கேஸை ஈஸியா சால்வ் பண்ணுங்க. எங்க பதட்டப்படாம வேலை செய்யறது? சிவனாண்டி ஜெயில செத்துட்டான். அவன் ஏன் செத்தான், அதை எப்படி நீ கவனிக்காம விட்டேன்னு இன்னையில இருந்து என் தலை உருளும். இருந்தாலும் ட்ரை பண்றேன். டியூஷன் டீச்சர் பயங்கரமா கதைலாம் சொல்றீங்க, கேட்காம இருக்க முடியுமா? எதா இருந்தாலும் சரி, நீங்க கோவப்படாம டீல் பண்ணுங்க. எல்லாமே நல்லபடியா நடக்கும். ஓகேவா? ஓகே. ஹே, நான் சம் முடிச்சிட்டேன். நீ முடிச்சிட்டியா? முடிச்சிட்டேன். முடிச்சிட்டல. ஹே, நீ முடிச்சிட்டியா சம்மலாம்? நானும் முடிச்சிட்டேன்டி. சரி, அப்ப நான் அக்கா கிட்ட சொல்லிடவா? சொல்லிடு. அக்கா, நீங்க கொடுத்த சம்மெல்லாம் முடிச்சிட்டோம்க்கா. இதோ ஒரு நிமிஷம் இரு, வந்துடுறேன். சரி, ஓகே. கொஞ்சம் பாவம் பாரு ப்ளீஸ். சரி, உட்காருங்க. விட்ட மாட்டீங்களே. ஒரு நிமிஷம். Thank you. ஆஹா, சூப்பர். ஆஹா. அப்புறம் விக்ரம், இன்னைக்கு எங்க அப்பாவுக்கு பர்த்டே. ஆமாமா, மாமாவுக்கு பர்த்டே 2-3 நாளா சொல்லிருக்கல நீ. காலையில நான் அப்பா வீட்டுக்கு போறேன். யாழ்னியும் அங்க வரா. நீங்க ஈவினிங் வரீங்களா? இளங்கோவியும் அங்க யாழ்னி வர சொல்லிருக்கா. நாம எல்லாரும் எங்கேயாவது ஒன்னா சேர்ந்து டின்னருக்கு போலாமா? இனியா, நானு இன்னைக்கு ஸ்டேஷன் போனாதான் சிச்சுவேஷனே எப்படின்னு தெரியும். ஸோ கன்ஃபார்ம்டா எதுவும் சொல்ல முடியாது. என்னை எதிர்பார்க்காதீங்க, நான் முடிஞ்சா நிச்சயமா வரேன். ஓகே? சரி சரி, ஓகே, இட்ஸ் ஓகே. வர முடியலனாலும் பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். ஓகே ஓகே. ஐயோ ஐயோ ஐயோ, ஐயோ ஏங்க, ஐயோ. என்னங்க ஆச்சு? ஏன் ஒரே தோசையிலே எந்திரிச்சிட்டீங்க? இல்ல நீயா, ஒரு முக்கியமான என்கொயரி இருக்கு. டோட்டலா மறந்துட்டேன். உடனே கிளம்பினாதான் டைமுக்கு போக முடியும். நான் ஓடுறேன். சாரி நீயா. என்ன விக்ரம், அதையும் மறந்துட்டீங்களா? முதல்ல இந்த சிவனாண்டி கேஸ ஒரு முடிவுக்கு கொண்டு வாங்க. அப்பதான் நீங்க நார்மல் விக்ரமா இருப்பீங்க. கொண்டு வரேன், விட மாட்டேன். சரி, நான் கிளம்புறேன். ஓகே? சரி, ஸ்டேஷனுக்கு போனதும் உங்க போனை மறக்காம சார்ஜ்ல போட்டுருங்க. ஓகேவா? பை. சரி, நான் கிளம்புறேன். ஓகே, பை. யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.